அப்படி பார்க்கும்போது பாரதி அதுதான் அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூட தான் காரைக்குடியில் தான் பாரதி கையிலே கோல் வைத்து கொண்டு அமர்ந்திருப்பான். அந்த நிகழ்ச்சி என்னன்னா, அதை பற்றி அன்று கூட இருந்தவர்கள் எழுதுகிறார்கள். பாரதி கையிலே கோல் வைத்து கொண்டிருக்கும் போது அந்த புகைப்படக்காரர் வந்து அந்த கோலை கொஞ்சம் மாற்றி அப்படி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு கையை நகர்த்த வேண்டும் பார்த்தபோது பாரதி சொன்னாராம், நான் இப்படி தான் வைத்து கொண்டிருப்பேன், நீ பாட்டு எடுத்த ஃபோட்டோ என்றார். அதாவது கையில் இருக்கக்கூடிய அந்த கோலை புகைப்பட கலைஞர் கொஞ்சம் நகர்த்தி வையுங்கள் சொன்னால் கூட பாரதி ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவு அந்த கோலை வைத்துக்கொண்டு நெஞ்சு நிமிர்ந்து அவர் நடந்து கொண்டிருந்தார். திருவல்லிக்கணியிலே அவர் இந்த சட்டை, அதுக்கு மேலே இந்த அல்பாகா கோட் என்று சொல்லக்கூடியது, முண்டாசு, இந்த வால்விட்ட தலைப்பாகை, முறுக்கிய மீசை, இதுக்கெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கையில் ஒரு கோல் இருக்கணுமா இல்லையா? ஆகவே கோல் கை கொண்டு வாழ் என்பது பாரதியினுடைய அவருடைய உடை நடை பாவனைன்னு சொல்லுவார்களே, அதிலே இருந்தது.